கடந்த கொஞ்ச நாளாவே ராப்பர் வேடன் வந்து கான்ட்ரோவர்சியில நெறைய மாட்டிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து கேரளா போலீஸ் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அவர தேடிட்டு இருக்காங்க. எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு. வேடனோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு? நிஜமாலே அவர் அக்யூஸ்டா? இல்ல அரசியலுக்காக இந்த மாரி பண்றாங்களா? தொடர்ந்து ஏன் அவர் இந்த மாரி கான்ட்ரோவர்சியில மாட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். வேடன பத்தி எல்லாருக்கும் தெரியும். கேரளாவ சேர்ந்த ஒரு ராப்பரு. நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் அவர நல்லா தெரியும். அவரோட சாங்ஸ்ல எல்லாமே இந்த மாரி புரட்சிகரமான லிரிக்ஸ்லாம் இருக்கும். அதுவும் அவரோட வாய்ஸோட கேட்கறதுக்கே செம்மையா இருக்கும். அவரோட உண்மையான பேரு வந்து இரந்தாஸ் முரளின்ட்டு. அவரோட ஸ்டேஜ் நேம் வந்து வேடனு. எதனால அப்படி கூப்பிடுறாங்கன்னா, சின்ன வயசுல வந்து மீன்லாம் புடிப்பாராம். அதுலேருந்து அந்த பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. அத வந்து ஸ்டேஜ் நேமா வச்சுட்டாரு. இவரோட அம்மா வந்து ஈழத் தமிழர சேர்ந்தவங்க. அப்பா வந்து கேரளாவ சேர்ந்தவரு. இவரு சின்ன வயசுலேருந்தே நெறைய அந்த ஜாதி ஒடுக்குமுறைக்குலாம் நெறைய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நெறைய சாங்ஸ்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரு இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த 2020, 2021 டைம்ல தான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு வந்து இப்ப 18 மில்லியன் வியூஸ் கிட்ட இருக்கு. அந்த பாட்டும் கேட்கறதுக்கு சூப்பராவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூமி நான் வாழும் இடம்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. அதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெறைய இந்த கான்சர்ட்லாம் பண்றாரு. இவர் போற கான்சர்ட்டுக்குலாம் வந்து செம்ம கூட்டம் வர ஆரம்பிக்குது. என்னதான் இவரு ராப் செம்மையா பண்ணாலும், இவரோட லிரிக்ஸ்லலாம் வந்து நெறைய அரசியல்லாம் யூஸ் பண்றாரு. நெறைய அந்த தலித், கம்யூனிசம் அதுக்கப்புறம் தமிழ் லிரிக்ஸுமே நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து நெறைய அட்டென்ஷன் வர ஆரம்பிக்குது. என்னதான் இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமானாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்கவங்கலாம் வந்து அவங்களலாம் இது வந்து பயங்கரமா வெறுப்பேத்துது. பாலக்காடோட நகராட்சி கவுன்சிலர் வந்து ஒரு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி வேடன்ற ஒரு அவரோட சாங்ஸ்லலாம் வந்து தொடர்ந்து பிரைம் மினிஸ்டருக்கு மோடிக்கு அகைன்ஸ்ட்டா வந்து நெறைய லிரிக்ஸ்லாம் கொண்டு வராரு. இது வந்து ஒரு வெறுப்ப தூண்டுற மாரி இருக்கு. இவர நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாரி ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா லெவல்ல இவரு பயங்கர வைரலா வராரு. இவருக்கு வந்து ஆதரவாவும், இவருக்கு எதிராவும் நெறைய பேரு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கூட நெறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரஞ்சித்லேருந்து அப்புறம் திருமாவளவன்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாரு. தம்பி நாங்க 30 வருஷமா பேசுன்ற அரசியல நீங்க 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவரு வேடனோடயே சொல்லுவாரு. நீங்க பேசுறது தான் நான் பாட்டா பாடுறேன் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாரி கேரளால வந்து ஆளுங்கட்சி வந்து இவருக்கு பயங்கர சப்போர்ட். அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கறனால இவருக்கு வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி இவர சுத்தி கான்ட்ரோவர்சிலாம் போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்தா மியூசிக்லயும் இவரு பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ்லாம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாரி அடுத்தடுத்த படம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. மியூசிக்லும் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் கான்ட்ரோவர்சியும் அதிகமாயிட்டே இருந்தது. அந்த டைம்ல தான் கவர்ன்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இந்த 4 வருஷத்த கொண்டாடுற மாரி ஒரு ஃபங்ஷனு. அதுல வந்து இவரு பாட போறாரு அப்படின்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் வருது. அது பயங்கர வைரல் ஆகுது. ஆனா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவர வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதனாலனா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 8 பேர் இருக்காங்க இவங்க கூட. அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து 6 கிராம் கஞ்சா இருந்தது அப்படின்ற மாரி இவர அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பெயிலும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரு வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆமா நான் யூஸ் பண்ணேன். யாரும் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப கெடுதல் அப்படின்ற மாரி போஸ்ட்லாம் போடுறாரு. அந்த கேஸ விசாரிக்கும்போது பார்த்தா, இவர்கிட்ட வந்து புலிப்போல புடிக்கிறாங்க. எப்படி உங்ககிட்ட புலிப்போல வந்தது? இது வைல்ட் லைஃப் வயலேஷன் தானே. எப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்ற மாரி அந்த கேஸ்லாம் வந்து நான் பெயிலபிள் அப்படின்ற மாரி ஃபாரஸ்ட் ஆஃபீசர் இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. மறுபடியும் கான்ட்ரோவர்சி ஆகுது. இவங்கள வேணும்ட்டே தான் பண்றாங்க. இவரு பேசுற அரசியல் புடிக்காம இந்த மாரி பண்றாங்க அப்படின்ற மாரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. 2 நாள் வந்து அவர அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, இத நான் தாய்லாந்துல வாங்குனேன் அப்படின்ற மாரி பில்லுலாம் குடுத்துருப்பாரு போல. அதுக்கப்புறம் அவர விட்டாங்க. 2021ல இந்த மீ டூ மூவ்மெண்ட் மாரி நடக்குது. அவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. அப்போ இவர பத்தி ஒரு போஸ்ட் ஒண்ணு வருது. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவர நான் சோசியல் மீடியால தான் மீட் பண்ணோம். நானும் வந்து அந்த தலித் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க தான். இவரு வந்து லிரிக்ஸ்லலாம் வந்து நெறைய புரட்சிகரமா இது பண்றாரு. அத பத்தி நான் ஒரு ஸ்டடி மாரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து இவர்கிட்ட பேசினேன். இவரு வாங்க நேர்ல மீட் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். அங்க ஆளுங்கலாம் இருந்தாங்க. என்ன உள்ள கூட்டு போயிட்டாரு. ரூம் கூட்டு போய் லாக் பண்ணிட்டாரு. எதுக்கு லாக் பண்றீங்கன்னு கேட்டேன். இல்ல பிரைவசி வேணுன்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் தள்ளி விட்டேன். வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவரு ரூம ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் என்ன கூட்டு போய் விட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு வந்து இவரு வருத்தமும் தெரிவிச்சிருந்தாரு. அவரு Instagram போஸ்ட்ல தப்பு தான் இந்த மாரி பண்ணிறக்கூடாது அப்படின்ற மாரி போட்டிருந்தாரு. அது ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்தது. சரி ஓகே கான்ட்ரோவர்சிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நெனச்சா, அடுத்து ஒரு லேடி டாக்டர் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுக்கு தான் வந்து இப்ப வேடன தேடிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, 2021 டைம்ல வந்து நான் Instagramல மெசேஜ் பண்ணேன் இவருக்கு. அப்போ வந்து இவரு அந்த அளவுக்கு ஃபேமஸும் கூட இல்ல. அந்த டைம் வந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது போல. இப்ப 2.1 மில்லியன் கிட்ட இருக்கு. அப்ப வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. எங்க வீட்ல மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. யாருமே இல்ல அவரு வந்திருந்தாரு. மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க.
நான் வேணாம்னு சொல்லியும் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 நாள் எங்க வீட்ல இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் பயங்கரமா இடிக்குது. ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி நடந்ததுக்குன்னா எதுக்கு 3 நாள் தங்குனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க 3 வருஷம் லவ் பண்ணோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணாரு. ஆனா வந்து என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாரி என்கிட்ட நெறைய காசுலாம் வாங்குனாரு அப்படின்ற மாரி ஜிபே டிரான்சாக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப ஒரு 1000 கிட்ட நான் ஜிபே டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் டிக்கெட்ஸ் நெறைய எடுத்து குடுத்துருக்கேன். மியூசிக் ரிலீஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு என்கிட்ட காசு நெறைய வாங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல 2023 ஜூலைல வந்து நீ ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க அப்படின்ற மாரி என்ன பிரேக்கப் பண்ணிட்டாரு. என்னால அது தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவங்கள வந்து கேட்கும்போது எதுக்கு இவ்வளவு நாள் சைலன்ட்டா இருந்தீங்கன்னு கேட்கும்போது, இப்ப ரீசென்ட்டா வந்து அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். அவரோட ஃபர்ஸ்ட் காதல பத்தி சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பயந்து பயந்து இருந்துட்டு இருக்கோம். தப்பு பண்ணவன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்றனால தான் நான் வந்து இப்ப கேஸ் குடுத்துருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல தான் வேடன அரெஸ்ட் பண்ணணும்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. தலைவன் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாப்ல. இப்ப வேடன் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ஹியரிங் வந்து ஆகஸ்ட் 18 வருது. அப்போ வந்து பெயில் இருக்கா இல்லையான்ற மாரி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்குள்ள வந்து போலீஸ் எப்படியாவது வேடன அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாரி பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்போ லுக் அவுட் நோட்டீஸும் விட்டுருக்காங்க. இந்தியா விட்டு அவரு வெளிய எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற மாரி. இந்த இஷ்யூ தான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த வேடனை பத்தி பார்க்கும்போது, அவர் கெரியர்ல எந்த அளவுக்கு குரோத் போயிருக்காரோ, அதே அளவுக்கு கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கெல்லாம் வேடன்னா யாருன்னே தெரியாது. தமிழ்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்ப அசல் கோலார் வந்து இந்த வேடனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இவர் தான் வேடன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ரேப்பர் அப்படின்னும்போது எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அப்ப அவரே சொல்லுவாரு, "என்ன இது இவர பத்தி தெர்ல போல இருக்கே இங்க யாருக்கும். கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க" அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போவாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா, இப்ப நம்ம சும்மா யூடியூப்ல வேடன் அடிச்சாலே அவரோட ஸ்டேஜ் ஷோலலாம் பார்த்தா அவர் பாடும்போது இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஆடும்போது ஃபேன்ஸ்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் அவர் பாடி அந்த லிரிக்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இங்கே உட்காந்து அழுதுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவருக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவர் மேலே இன்னொரு கேஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆபாசமாக நிற்கிறாருன்னு. அவர் பார்த்தோன்னா இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி வெறும் உள்பனியன் போட்டு பேண்ட்லாம் போட்டு ஆளே ஒரு மாதிரி கோளாறாலாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவர் ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா இருக்கும்போது கீழே ஃபேன்ஸ்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அவர் இங்கேருந்தே கத்துவார், டே 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 வேணாண்டா டே நிறுத்துறா டே, இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு தேவையில்லடா, இப்போ நான் பண்ணுமா வேணாமாடான்ற மாதிரி அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் அவருக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ்லாம் கூட அதிகமாக இருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி இப்பா பாதியானாக்க ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அவரோட பாட்டெல்லாம் சின்ன பசங்க அவ்வளோ மனப்பாடமாக பண்ணி அவர் முன்னாடி பாடி காமிப்பார். அவரும் போய் கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு சூப்பரான்னுவார். ஆனால் இந்த வேடனை வந்து நம்மளால் எங்களோட சப்போர்ட் வேடனுக்குடா அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டும் பண்ண முடியல. ஏன்னா யூடியூப்பில் பாதி வீடியோ பார்த்தோன்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லாம் அடிக்க வச்சுட்டு அவங்க பாய்ஸோட உட்காந்து பார்ட்டி பண்ணுற மாதிரி தான் பாட்டெல்லாமே இருக்கும். ஆளே பார்த்தோன்னா ஒரு ட்ரிப்பியான ஆள் மாதிரி தான் இருக்கும். ஒரு போதையிலே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் வேடன் அப்படின்னு நம்மளால் சப்போர்ட்டும் பண்ண முடியல. ஏன்னா அவரே கூட ஒரு கான்சர்ட்டில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி என் பாஸ்ட்டில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணாதீங்கடா, ஏன்னா நான் வந்து ஒரு அண்ணனா உங்கள் தம்பியாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு அவரே கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருப்பார். சொன்ன மாதிரி இவரோட லிரிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இந்த மோடி கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் கேரளாவில் இருக்க அவர் இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருமே அதான் கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி எழுதுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்ததான் பார்த்து எழுதிட்டு இருக்கேன், மற்றபடி யாரையும் நான் ஹர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு பாட்டு கூட பயங்கர வைரலாக இருக்கும், நீ பொலையனா இருந்தாலும் சரி பறையனா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அதான் இவரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு ஜட்ஜே பண்ண முடியாது. இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு, நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நார்மலா நடக்கும் தான் நினைக்கிறேன். எல்லாம் நிறைய பேர் இதுதான் ஃபேஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. இந்த கேஸ்லாம் பார்க்கும்போது அவரோட கேரக்டரை வந்து அசசினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவரோட வேல்யூவை கம்மி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் வந்து நம்ம காலங்காலமா படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் கேஸ் எல்லாமே இவரோட கேரக்டரை வந்து டம்மி பண்ணோம் அப்படின்ற பண்ணுற மாதிரி கூட இருக்கு. இல்லை தலைவன் வந்து ஃபாரின் ரேப்பர் மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது என்ன, ஸ்மோக் பண்ணுறது என்ன, கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்தாருனாலும் தெரில. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரோட டேலண்ட்டையும் அவரோட பர்சனல் லைஃப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கூடாது. அவர் செம்மையாக பாடுறாரு, புரட்சிகரமாக இருக்காருன்றதுக்காக அவர் பர்சனல் லைஃப்பில் எது பண்ணாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படி தான் இங்கே தமிழ் சினிமாலலாம் சில டேரக்டர்லாம் வந்து பயங்கர புரட்சிகரமாக எடுப்பாங்க படம்லாம். ஆனால் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டே சொல்லுவாங்க, என்ன ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதான் இந்த ஆர்ட்டுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ இப்போ இதை பற்றி சொல்லும் போதே எனக்கு டக்கு நம்மளோட டைமண்ட் பேர்ல் வைரமுத்து தான் ஞாபகம் வந்தார். அவரோட லிரிக்ஸ் எல்லாமே அவ்வளோ வர்ணிப்பாக இருக்கும். தமிழில் அப்பா என்னடா லிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆள் பார்த்தோன்னா டோட்டலாக வேறு மாதிரின்னு சொல்லிட்டு இந்த சின்மை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த சுச்சி லிரிக்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்கள போட்டு கிளின்னு கிழிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் ஒன்று பாடினேன், சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருந்தது உன் பாட்டு, நீ வீட்டுக்கு வாமா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்
தரேன் அப்படிலாம் சொல்லி அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னு தெரில. பார்த்தா கதவு திறக்குமா அவங்க பாட்டி கூட வந்துட்டாங்களாம் சுச்சி. அதனால இவர் சரி இருமா gift தரேன்னு ஓடி போய் என்ன பண்ணாருன்னா 2 பெரிய பேண்டீன் ஷாம்பு எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்தாராம். அதை அவங்க சொல்லி போட்டு கிழிப்பாங்க. அவர் எதிர்பார்க்கல, நான் தனியாக வருவேன்னு நினச்சிருந்தாரு. என் பாட்டி கூட வந்தோடனே எவ்வளோ கேவலமானவன், போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் போய் பேண்டீன் ஷாம்பு எடுத்துட்டு வந்து இந்தாம்மா கிஃப்ட்டுன்னு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிஜமாலே வேடன் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரா, அப்படி இல்லை சில அரசியல் காரணத்துக்காக வேணும்ட்டே ஒரு மேலே பழி போடுறாங்களா அப்படின்ற மாதிரி தெரில. நம்ம இந்த விசாரணை நடக்கும்போது தான் தெரியும் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. வேடனோட ரீசன்ட் கான்ட்ரவர்சி பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே அவர் தப்பு பண்ணியிருப்பாரா, இல்லை அரசியல் காரணங்களுக்காக வேணும்ட்டே அவரை கார்னர் பண்ணுறாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.